வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். இந்த சாட்டர்டே சண்டே இந்த லீவ் நாளெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கு பீச்சு அப்படின்னு போவோம். அங்கே போன உடனே இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பசிக்குதான்னு கேட்டால், பசிச்சாதான் வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்த வார்த்தை பேசாமல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இவங்களாவது பரவாயில்லைங்க, இந்த ஆம்பளைங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேலே பழிய போடுவாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே உணவை வாங்கலை, உணவு ரூபத்தில் உள்ள விஷத்தை தான் வாங்குகிறாங்க. என்ன சார் நீங்கள் ஓவராக சொல்கிறீங்க? அதை சாப்பிட்டா டயரியா போகும், ஏன்னா உயிரே போகிற மாதிரி பேசுகிறீங்க. ஆமாம், உயிருக்கு பெரும் ஆபத்தான கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏன் எடுத்த உடனே இந்த உணவெல்லாம் சாப்பிடவே கூடாது, அது உணவே இல்லை விஷம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போல்லாம் அடிக்கடி பார்க்குற நியூஸ் என்ன தெரியுமா? நியூஸ் பேப்பரில் டெத் டியூ டு ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு. சில உதாரணங்களை மட்டும் சொல்லணும் அப்படின்னா, மார்ச் மாதம் 2024 10 வயசு குழந்தை ஃபுட் பாய்சனிங்கால் பஞ்சாபில் இறந்துருக்கு. அக்டோபர் மாதம் 2023 24 வயசு பையன் ஃபுட் பாய்சனிங்னால் கேரளாவில் இறந்துருக்காரு. ஜூலை மாதம் 2022 சுமார் 2500 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க தெலுங்கானாவில். இவ்வளவு ஏங்க, நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் செப்டம்பர் மாதம் 2023 40 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, ஒரு குழந்தை இறந்துருக்கு. இது எல்லாமே ஃபுட் பாய்சனிங்கால தான். சார், ஃபுட் பாய்சனிங் வர்றது அடிக்கடி காமன் தானே சார் அப்படின்னா, ஆமாம். ஆனால் ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் அடைக்கிறோம். சில உணவுகள் ஃபுட் பாய்சனிங் ஆனால் அது விஷமாகவே மாறிடுது. அதை தான் கண்டிப்பாக கட்டாயம் நம்ம தவிர்க்க வேண்டும். அந்த வரிசையில் முதல் உணவு என்ன தெரியுமா? அதாவது லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான உணவு. சின்ன வயசில் இருக்கும்போதும் சரி, நான் காலேஜ் படிக்கும்போது சரி, இந்த உணவோட பேரை கூட கேள்விப்பட்டதில்லை, அந்த வார்த்தையை கூட கேள்விப்பட்டதில்லை. அது எதுவும் கிடையாது, ஷவர்மா. அதாவது நாமக்கல்லில் 40 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியும் ஒரு குழந்தையும் இறந்ததற்கு காரணம் இந்த ஷவர்மா தான். ஷவர்மாவில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று அவுடேட்டட் மைனஸ், அதாவது கெட்டுப்போன மைனஸ். இன்னொன்று கெட்டுப்போன கறி அல்லது அண்டர் குக்டு கறி. இது ரெண்டுத்துலேயுமே 2 பாக்டீரியாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னென்ன பாக்டீரியாஸ் அப்படின்னா, சால்மனெல்லா அப்படிங்கிற பாக்டீரியா, ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா. இந்த சால்மனெல்லா பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆன உணவை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக டிசென்ட்ரியோ டயரியாவோ இல்லை வாமிட்டிங்கோ ஏற்படும். ஆனால் இதுவே ஒரு குழந்தையோ, சின்ன குழந்தையோ இல்லை முதியவரோ இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவரோ இல்லை ப்ரெக்னென்ட் உமனோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது ரொம்ப சீரியஸாக டெத்தில் கொண்டு போய் முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சால்மனெல்லா இன்ஃபெக்டட் உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வயிற்று பகுதியில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி டயரியாவோ டிசென்ட்ரியோ ஏற்படுத்தும். ஆனால் அதே பாக்டீரியா நம்ம ரத்தத்தில் கலந்துட்டால் அது செப்டிக் ஷாக் ஏற்படுத்தும். அதனால் நம்ம உயிருக்கே பெரும் ஆபத்தான் அமையும். ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா, சப்போஸ் இந்த உணவுகள் எல்லாம் ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னம்னா, ஷிகா டாக்ஸின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸினை அது உற்பத்தி செய்யும். அந்த டாக்ஸின் நம்ம சிறுகுடலை டேமேஜ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்று பகுதியில் ஒரு வலியையும் ஏற்படுத்துது. சம்டைம்ஸ் கிட்னி ஃபெயிலியர் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் டெத்து கூட ஏற்படலாம். இரண்டாவது உணவு 1 2 3ன்னு தட்டை நீட்டி நீட்டி வாங்கக்கூடியது, வாய்க்கொள்ளாதபடி சாப்பிட வேண்டியது, முக்கால்வாசி பேருக்கு ஃபேவரட்டான உணவு, அதாவது பானிபூரிங்க. இந்த பானிபூரியில் இந்த பூரியை எவ்வளோ அன்ஹைஜெனிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இங்கே பிரச்சனையே பானி தான், அது தண்ணி தான். ஏன் அப்படின்னா, இந்த தண்ணியை எங்கேருந்து எடுக்கிறாங்க, எப்படி கொண்டு வராங்க, எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, எவ்வளோ பழைய தண்ணி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த தண்ணியில் விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி இன்ஃபெக்டான தண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அந்த பாக்டீரியாஸ் இன்ஃபெக்டான தண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அந்த பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல
காலரா அப்படிங்கிற டாக்ஸினை உற்பத்தி செய்யும். அதனால் காலரா வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது இந்தியாவில் 13 மாநிலங்களில் காலரா எப்போதும் இருக்குது, அதாவது எண்டமிக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாடும் ஒன்று. இப்போ காலரா நமக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னம்னா, அதே மாதிரி டயரியா, வாமிட்டிங், லெக் மசில் கிராம்ப்ஸ், அதாவது காலில் இருக்கிற தசைப்பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும். இதே சிவியரானால் என்ன ஆகும் அப்படின்னா, சிவியர் டீஹைட்ரேஷன் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். அதனால் ஷாக், கோமான்னு டெத்தில் போய் கூட முடியலாம். இப்போ நம்ம தவிர்க்க வேண்டிய 3வது உணவு ரோட் சைட் காளான் மற்றும் கோபி மஞ்சூரியன். அதாவது பேர் தாங்க ரோட் சைட் காளான், அதில் காளான்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதிகமாக முட்டைகோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. கோபி மஞ்சூரியனில் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 காய்கறிகள்லையுமே டேப்வார்ம், அதாவது டேப்வார்ம் அப்படிங்கிற புழுவோட முட்டை மற்றும் முட்டையோட அடுத்த ஸ்டேஜான லார்வா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது எப்படி சார் அங்கே போடுச்சு அப்படின்னு கேட்டால், இந்த முட்டைகோஸோ காலிஃப்ளவரோ ரெண்டுமே நிலத்தில் விளையக்கூடியது, அதாவது மண்ணில் விளையக்கூடியது. இந்த மண்ணில் இருந்தது அப்படின்னா அது அந்த காய்க்கு போகும். அது எப்படி சார் மண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூனை மற்றும் நாயோட மலத்திலேருந்து அந்த மண்ணுக்கு போயிருக்கும். அது மூலமாக இந்த காய்கறிக்கு போயிருக்கும். இதை ஒழுங்காக வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் போயிடும். ஆனால் ஒழுங்காக குக் பண்ணலை அப்படின்னா அந்த முட்டையோ, அந்த டேப்வார்மோட முட்டையோ லார்வாவோ நம்ம உணவின் மூலமாக நம்ம உடம்புக்கு போகும். இப்போ அந்த எக்கோ, அந்த முட்டையோ லார்வாவோ அந்த டேப்வார்மாக புழுவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் இந்த லார்வா ஸ்டேஜே ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படின்னா அது நம்ம பிரெயின், ஹார்ட், லிவர், மசில்ஸ் இது எல்லா இடத்துலையும் போய் சிஸ்டிக் சார்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது டெத்தில் கொண்டு போய் முடியும். அது உயிருக்கே ஆபத்தாகவும் அமையும். நம்ம தவிர்க்க வேண்டிய 4வது உணவு ரோஸ் மில்க் மற்றும் பாலைஸ். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ணுற பால் தாங்க. அந்த பால் ஒழுங்காக கொதிக்க வைக்கலைனாலுமே, இல்லை பாஸ்டரைஸ் பண்ணாத பாலாக இருந்தது அப்படின்னா அதில் லிஸ்டீரியா அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சார், ஒரு பொருள் கெட்டு போகக்கூடாதுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போ இந்த ஐஸ்கிரீமோ இல்லை ரோஸ் மில்க்கோ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அது எப்படி சார் கெட்டு போகும் அப்படின்னா, லிஸ்டீரியா பாக்டீரியாவோட தனித்தன்மையே அப்படி தான். கோல்டாக இருக்க இருக்க அதோடைய பாப்புலேஷனை பெருக்கிக்கிட்டே போகும். இப்போ இந்த லிஸ்டீரியா இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஜுரம், உடம்பு வலி இல்லை டயரியா ஏற்படும். இதுவே ஒரு குழந்தையோ ஒரு முதியவரோ எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவரோ சர்க்கரை நோய் உள்ளவர்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா டெத்தில் கொண்டு போய் கூட முடியலாம். பொதுவாக லிஸ்டீரியா நம்ம வயிற்றுப்பகுதியிலே இருந்தது அப்படின்னா பெரிய ஆபத்தை விளைவிக்காது. அதுவே இரத்தத்தில் கலந்துட்டா நமக்கு ஸ்ட்ரோக், பேராலிசிஸ் இல்லை டெத்து கூட ஏற்படுத்தலாம். நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய 5வது உணவு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ். அதாவது பேரில் மட்டும்தாங்க ஃப்ரெஷ் இருக்குது, மற்றபடி இந்த உணவு ஃப்ரெஷ்ஷே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே ஒழுங்காக கழுவாத பழமாக இருந்தாலும் சரி இல்லை தண்ணீராக இருந்தாலும் சரி அதில் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ அந்த வைரஸ் இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், பசி ஏற்படாது, ஜுரம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூரின் மஞ்சளாக போகும், கண் மஞ்சளாக இருக்கும், தோலும் மஞ்சளாக இருக்கும். இதே ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் ஒருவர், அதாவது இம்யூனிட்டி இல்லாத ஒருவருக்கு, வீக்காக இருக்கிற ஒருவருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஏற்படும். அதுவே டெத்தில் கொண்டு போய் கூட முடியலாம். எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, வெளியில் போனாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. என்ன தான் சார் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலையே பண்ணலாம். ஆனால் என்ன, பார்த்து பார்த்து ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. தூய்மையற்ற இடத்துல பிரியாணி வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலையே 4 கடலையை அவிச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, சிறப்பானது. காசை கொடுத்து கவலையை வாங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.